ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு AK64. ஸோ டெய்ல்விண்ட் சீரீஸில் டெய்ல்விண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ ரெஸ்பான்சிவ் டிசைனுக்காக தான், அதாவது மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சுக்காக தான் நம்ம வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ அதுக்கு நமக்கு வந்து சம் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனை வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதோட விட்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு மொத்தமாக டெய்ல்விண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரேக் பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் எஸ்எம், அதோட மினிமம் விட்த் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 640 பிக்சல். நான் இங்கே எதுக்கு மினிமம் விட்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ மினிமம் விட்த்னா அந்த மினிமம் விட்த்தை ரீச் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ நான் நம்ம எழுத கோட் எல்லாமே ஃபஸ்ட்டு எதுக்கு எழுதுறோம்னா மொபைல் ஸ்க்ரீனுக்கு தான் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு மொபைல் ஸ்க்ரீனை விட்டு பெருசாகும் போது அப்படிங்கும் போது, அதாவது ஸ்மால்னா 640 வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் இல்லை. ஓகேவா? ஸோ 640 தாண்டி வரும்போது அது வந்து ஸ்மால் பிரேக் பாயிண்ட்டு. ஸோ 640லேருந்து 767 வரைக்கும் இருக்கிறது தான் ஸ்மால். ஸோ அதுக்கப்புறம் எம்டி, அதுக்கப்புறம் எல்ஜி, அதுக்கப்புறம் எக்ஸ்எல், அதுக்கப்புறம் 2XL. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஸ்மால்னால் அது வந்து மொபைல் ஸ்க்ரீன் அப்படியும் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, இங்கே வந்து மினிமம் விட்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேக்ஸிமம் விட்த், அதாவது 1லேருந்து 640 பிக்சல் வரைக்கும் தான் ஸ்மால் ஸ்க்ரீன், அந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பூட் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அது இருக்கலாம். ஸோ நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பட் டெய்ல்விண்டில் பார்த்தீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேரெக்டாக கிளாஸஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அந்த மெத்தட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ 640 பிக்சல் அப்படிங்கிறது நமக்கு எதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கோம். இந்த பேக்ரவுண்ட் கலர் வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி 640 பிக்சலுக்கு வந்து கீழே வந்து என் ஸ்க்ரீனை வந்து சுருக்கி வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம எழுத கோடெலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச். இப்போ பார்த்தீங்கன்னா 630 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து இங்கே போயிடும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் என்னதுன்னா சியான் 400 அப்படின்னு இருக்கேன். இது வந்து நான் எதுக்கு எழுதியிருக்கேன்னா என்னோட மொபைல் ஸ்க்ரீனுக்கு எழுதியிருக்கேன். சரி, ஓகே. என்னோட மொபைல் ஸ்க்ரீனை விட்டு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன், ஒரு டேப் ஸ்க்ரீன் போகுது அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மால் பிரேக் பாயிண்ட். ஸோ ஸ்மால் பிரேக் பாயிண்ட்டை எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஹோவர் எஃபெக்டை நம்ம எப்படி கிளாஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஹோவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு கோலன் வச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்டைலை மாற்றுறோமோ, ஸோ அதே மெத்தட் தான் நமக்கு வந்து என்னென்னா பிரேக் பாயிண்ட்ஸுக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பிரேக் பாயிண்ட் வைக்க போகிறேன், எஸ்எம் வச்சு கோலன் வச்சுட்டேன். ஸோ கோலன் வச்சுட்டு எனக்கு என்ன மாற்றணும், பேக்ரவுண்ட் கலரை மாற்ற போகிறேன். என்ன கலராக மாற்ற போகிறேன், அங்கே ப்ளூ இருக்குது, நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லோ போட போகிறேன். ஓகே, எல்லோ 300 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஓகே, இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் நம்ம ஸ்க்ரீன் விட்த்தை வந்து கூட்ட போகிறேன். ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள் 640 தாண்டினோடனே என்ன ஆயிடுச்சுன்னா என் ஸ்க்ரீன் வந்து எல்லோவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட்டை ஸ்மால் பிரேக் பாயிண்ட்டை ரீச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் பிரேக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, மீடியம் பிரேக் பாயிண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே எலமெண்ட் ஒரே கிளாஸ் நேம்லேயே நம்ம வந்து எல்லா பிரேக் பாயிண்ட்டுமே எழுத முடியும். ஓகேவா? ஒரே பிரேக் பாயிண்ட்டையும் எழுத முடியும், ஒரே பிரேக் பாயிண்ட்டுக்கு பல ஸ்டைல்ஸையும் எழுத முடியும், அதாவது எல்லா பிரேக் பாயிண்ட்டுக்கும் நிறைய ஸ்டைல்ஸும் எழுத முடியும். ஸோ கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலே எழுதி முடிக்கலாங்க. அதாங்க டெய்ல்விண்டோட நமக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மாலுக்கு எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, மீடியம் ஸ்க்ரீனுக்கும் அந்த மாதிரி எழுத போகிறேன். என்ன எழுத போகிறோம்னா, பிஜி வந்து எனக்கு வந்து ரெட் கலராக மாறணும் அப்படின்னு நான் எழுதிட்டேங்க. ஸோ பிஜி வந்து என்ன கலர், ரெட் கலர். ஓகே, இப்போ நம்மளோட பிரேக் பாயிண்டில் போய் பார்த்தோம்னா, பிரேக் பாயிண்ட் படி 768 பிக்சலுக்கு அப்புறம் இருக்கிறது என்னதுன்னா நமக்கு வந்து மீடியம் ஸ்க்ரீன். ஸோ நமக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டேப் ஸ்க்ரீனுக்கு போனால் நம்ம எல்லோ கலர் ஆகணும்னு சொன்னோம். டேப் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன் அளவுக்கு, இல்லைனா அதை இன்னும் கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெரிய டேப் அப்படின்னு வச்சுக்கிடும், அந்த ஸ்க்ரீனுக்கு போகும்போது ரெட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்.
ஸோ 768 இருந்துச்சா? ஓகே. 768 தாண்டும்போது நமக்கு வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? ரெட் கலர் மாறிருச்சு. சரி ஓகே. நெக்ஸ்ட் 768 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எல்ஜி வரைக்கும் நம்ம பார்ப்போம். எக்ஸல் டூ எக்ஸல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என் ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ பெருசு கிடையாது. ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம எல்ஜிக்கு எழுதுவோம். ஸோ எல்ஜி கோலன் பிஜி மைனஸ் என்ன கொடுக்கலாம்? கோல்டன் ஏதாவது கலர் இருக்குமா? கோல்டன் அப்படின்னு இல்லை, ஆரஞ்சு இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து லைம் ட்ரை பண்ணிடுவோம். லைம் மைனஸ் ஒரு 500 கொடுத்தா வரும். ஓகே, இப்போ வந்து நமக்கு 1024 பிக்சல் தான் நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட். ஸோ நம்ம 1024 பிக்சல் வரைக்கும் நம்மளோட ஸ்க்ரீனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே 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 எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஓகே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு இன்னொரு ரிவைஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக இருக்க பிரேக் பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் என்னென்னா ஸ்மால் எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா மினிமம் வித் 640 பிக்சல் அப்படின்னு சொல்லுது. ஸோ மினிமம் வித் எப்போ 640 பிக்சலை ரீச் பண்ணுறதோ அப்போ தான் நம்ம வந்து எஸ்எம்க்கு எழுதிருக்க ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நான் எஸ்எம் பிரேக் பாயிண்டில் பேக்ரவுண்ட் கலரை எல்லோன்னு மாற்றிருக்கேன். இது வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எழுதுகிற கோடு எல்லாமே மொபைலுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் இப்படி எழுதக்கூடாது சார், எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா நான் எஸ்எம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோனில் உள்ளதெல்லாம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் எழுதுகிற கோடு எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட் அப்ரோச் எதில் வரணுமா, லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு தான் ஃபஸ்ட் அப்ரோச் கிடைக்கணும். அதாவது பிக் ஸ்க்ரீனுக்கு தான் எனக்கு ஃபஸ்ட் அப்ரோச் கிடைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி யோசிக்கிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கோடர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் கொடுக்குறோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம அங்கே வந்து வெறுமனே எஸ்எம், எம்டி, எல்ஜின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிடணும். ஸோ மேக்ஸிமமாக விட்டால் அதை மாற்றிட்டோம் அப்படின்னு பட்சத்தில் நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, பிக் ஸ்க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு அப்ரோச் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே எப்படி மாற்றிட்டோம்னா மேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டேன். எல்லா விதமே மேக்ஸ் 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 மைனஸ் அப்படின்னு நான் மாற்றிட்டேன். மாற்றிட்டு என்ன பண்ணுவேன்னா சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட ஸ்மால் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம்னா எனக்கு என்ன கலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வித் 640 பிக்சல் இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லோ கலர் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வித் வந்து எம்டி பாயிண்ட்டுக்கு வந்து எவ்வளோ 768 பிக்சல் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரெட் கலர் இருக்கும். மேக்ஸிமம் வித் 1024 பிக்சல் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து க்ரீன் கலர் இருக்கும். ஸோ 1024 தாண்டும் போது எனக்கு என்ன கலர் இருக்கும்னா ப்ளூ கலர் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். பார்த்தீங்களா? ஸ்மால் ஸ்க்ரீன் எல்லோவாக மாறிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து மீடியம் ஸ்க்ரீன் போனோம்னா அது என்ன கலராக மாறும்? என்ன கலர் கொடுத்தோம்? ரெட்டா? ரெட் கலர் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கொடுத்தோமா? க்ரீன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூ வந்துடுச்சு. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சார். இது எங்களுக்கு புரிஞ்சுச்சு சார். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு புரியலைன்னா நம்ம வீடியோவை மறுக்காம முதல்ல இருந்து பாருங்கள். நான் வந்து பொறுமையாக தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ கூட கொஞ்சம் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ரெஸ்பான்சிவ் புரியலைன்னா நம்ம வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் மறுக்கா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு டவுட் சார். நீங்கள் இங்கே 640 பிக்சல்னு சொல்கிறீங்க. ஆனால் என் ஃபோன் ஒன்றும் 640 பிக்சல் வரைக்கும் இல்லையே. என் ஃபோன் வந்து 450 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போனா நான் எப்படி சார் அதுக்கு மட்டும் ஸ்டைல் எழுத? ஏன்னா அதை தாண்டும் போது எனக்கு வந்து ஏன்னா நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பிக்சல் அந்த அளவில் கூட இருக்குது. நீங்கள் எங்கே செக் பண்ணலாம்னா இதை இந்த இடத்துல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஃபோன் ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து நிறைய ஃபோனும் இருக்கும். இப்போ ஐஃபோன் எஸ்சின்னு செக் பண்ணோம்னா அதோட விட்த் வந்து 375 தான் இருக்குது. அடுத்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 414 பிக்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 390 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் பார்த்தோம்னா 430 இருக்குது. வேறு பிக்சல் 7 பார்த்தோம்னா 412. அடுத்து சாம்சங் கேலக்ஸி ஆண்ட்ராய்டுக்கு வந்தோம்னா 360 தான் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம். நெக்ஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி X20 அல்ட்ரா 412. ஓகேவா? ஸோ நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமோட விட்த் எவ்வளோ இருக்குன்னா 430 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த 430க்கு மட்டும்தான் நான் எழுதுகிற இது வந்து அப்ளை ஆகணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ண முடியுமா டெய்ல்விண்டில் அப்படின்னா அதையும் பண்ண முடியும். அதை 2 விதமாகவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி 2 விதமாக பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்து இங்கே டேரெக்டாகவே எனக்கு வந்து மேக்ஸ் விட்த் வந்து 430 பிக்சல்னால் எனக்கு இந்த ஸ்டைல் வரணும் அப்படின்னு எழுதலாம்.
இன்னொன்னு நம்ம இதே மாரி இங்க வந்து ஸ்மால்னு ஒரு கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு ஒரு கிளாஸ வந்து கிரியேட் பண்ணி, அந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் வித் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. நான் வந்து மேக்ஸ் மைனஸ் வித் மைனஸ் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு 430 பிக்சல் அப்படின்னு குடுக்குறேன். 430 பிக்சல் இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பிஜி மைனஸ் என்ன குடுக்கலாம்? சொல்லுங்க. நானே யோசிக்கட்டா? ஒரு பிளாக் கலர் குடுப்போம். பிளாக் வேண்டாம். ஒயிட். பிஜி ஒயிட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப இது ஒர்க் ஆகுமா? அப்படின்ட்டு செக் பண்ணா தான் தெரியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒர்க் ஆகல. ஓகே. இந்த மெத்தட் வந்து நமக்கு நம்ம நெனச்ச மாரி ஒர்க் ஆகவில்லை. ஓகேவா? ஓகே. நம்ம வந்து அப்பனா இந்த மெத்தட விட்டுட்டு நம்ம டைரக்ட்டா கிளாஸ எப்படி கிரியேட் பண்ணி, அதாவது புதுசா நம்மளா ஒரு கஸ்டமைஸ்டு கிளாஸ வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? அத எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல tailwind config.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல இங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்க வந்து தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல எக்ஸ்டர்ன் ஒண்ணு வந்து எம்ப்டியா இருக்கும். ஸோ அதுக்கு கீழ ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா வரும். அது உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ட ஓப்பன் பண்ணி, நம்ம நேம் என்ன வைக்க போறோம்னா, எக்ஸ்ட்ரா ஸ்மால் எக்ஸ்எஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு என்ன குடுக்க போறோம்னா, 430 பிக்சல் அப்படின்னு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேவா? அவ்வளதான் கோடர்ஸ். ஓகே 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே கோடர்ஸ். நம்ம வந்து எப்படி குடுக்கணும்னா, ஆ எப்படி இல்ல, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள எக்ஸ்எஸ் அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு கோலன் வச்சு, நமக்கு எவ்வளோ பிக்சல் வேணும்? 430 பிக்சல் வேணும். ஸோ இத ஓகே பண்ணிட்டோம். சரி ஓகே. நம்ம வந்து இத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இன்னொருக்கா ட்ரை பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன குடுத்திருந்தோம்? மேக்ஸிமம் விட்த்ன்னு குடுத்தோம் பார்த்தீங்களா? வந்து மேக்ஸ் அந்த மேக்ஸ்ன்னு மட்டும் குடுத்தா போதும். விட்த் குடுக்க வேண்டாம். மேக்ஸ் நமக்கு என்ன பிக்சல் வேணும்? அதாவது அந்த விட்த் அந்த பிக்சல் நம்ம டப்பாக்குள்ள மட்டும் குடுத்தா போதும். நமக்கு அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம அத ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. ஓகே. நமக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு கைஸ். பார்த்தீங்களா? 430 தாண்டும்போது நம்ம வெயிட் குடுத்துருந்தோம். வெயிட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனா மத்த ஸ்டைல்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் ஒர்க் ஆகல மத்த ஸ்டைல்ஸ்? ஏன்னா நம்ம என்ன குடுத்துருந்தோம் ஆக்சுவலா? மேக்ஸ் 430 பிக்சல்னா பிஜி வெயிட் குடு. மேக்ஸ் எஸ்எம்னா பிஜி எல்லோ குடு அப்படின்லாம் நம்ம குடுத்துருந்தோம். பட் இந்த மேக்ஸ் பிஜி எக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுது. மத்த எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ நம்ம இப்ப இந்த மேக்ஸ் அந்த பிஜி வெயிட்ட எடுத்துருவோமே. இத எடுத்துட்டு நம்ம வந்து இப்ப சேவ் பண்ணிக்கிடுவோம். ஓகே சேவ் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் கலர் வந்துச்சு. மறுக்க கலர் காணாம போயிருச்சு. சரி ஓகே. இப்ப போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்பயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கு. நம்ம பிரேக் பாயிண்ட் ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல. இப்ப ஓகே இவ்வளோ நேரம் ஒர்க் ஆனுச்சு. ஓகே நம்ம வந்து ஓகே வெயிட் கைஸ் இங்க செட்டிங்ஸ் மாத்தணும்லா. இந்த ஸ்க்ரீன்ஸை வந்து கட் பண்ணி எது உள்ள போட போறோம்னா எக்ஸ்டெண்டுக்குள்ள போட போறோம். ஓகேவா? எக்ஸ்டெண்டுக்குள்ள அந்த ஸ்க்ரீன்ஸை தூக்கி போட்டுட்டோம். ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரதான் செய்யும். ஸோ கன்சோலில் ஏதோ ஒரு எரர். ஓகே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இருங்க இதையும் நம்ம முடிச்சிடும். ஸோ மேக்ஸ் ஓகே நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீனில் ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே மேக்ஸ் 430 பிக்சல் போட்டால் நமக்கு வந்து ஒயிட் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் ஸ்க்ரீன் இருக்கிறதுலேயே சின்ன ஸ்க்ரீனுக்கு போனாலும் என்ன ஆயிட்டுனா ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ. ஓகேவா? ஓகே ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ்னு வெளியே அசைன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அங்கே எக்ஸஸ் மட்டும்தான் அசைன் பண்ணியிருந்தோம். வேறு எதையுமே அசைன் பண்ணாமல் விட்டோம். அதாவது எம்டி எஸ்எம் அதெல்லாம் அசைன் பண்ணாமல் விட்டோம். ஸோ அதனால் நம்ம கொடுத்த கலர் மட்டும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இருக்கிற சைஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா தான் ஸ்க்ரீன்ஸ் வந்து
தீமுக்குள்ளே டைரெக்டாக கொடுக்கணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறோம், ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டெண்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஸ்க்ரீன்ஸ் வச்சு இப்போ ஸ்க்ரீன் ஆட் பண்ண போகிறோம், ஸ்க்ரீன் சைஸ் ஆட் பண்ண போகிறதுனால ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு சைஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் படித்து அதுக்கு என்ன கீவேர்டு கொடுத்து அதாவது என்ன ஆப்ஜெக்ட்டில் அதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால எக்ஸ்டெண்டுக்குள்ளே ஸ்க்ரீன்ஸுக்குள்ளே எக்ஸஸ்னால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு வச்சுக்கிடும். ஸோ அதுக்கு வந்து 430 பிக்சல் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எஸ்எம் எம்டியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம எஸ்எம்ஐயும் அதாவது எக்ஸஸையும் ஒரு ஃபுல் டைம் டெய்ல்விண்டோட பில்ட்இன் கிளாஸ் மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே நமக்கு சிஎஸ்எஸ் அதாவது டெய்ல்விண்ட் சேர்த்தத ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இங்கே 430 பிக்சல்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல எக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தா போதுங்க. அங்கே இது வரைக்கும் என்ன ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சோ அது அப்படியே ஒர்க் ஆகும். ஒன்றா இங்கே ஒயிட் கொடுத்துருக்கேங்களா, அதை வந்து மாற்றிடும். ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுப்போம், கிரே கொடுப்போமா. கிரே கலர் கொடுக்கங்க பார்த்தீங்களா. பிஜி கிரே வந்து 600 கொடுக்குறேன். இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லையே. ட்ரை பண்ண தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக ஒர்க் ஆயிருச்சு, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் மக்களே. ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து பக்காவாக எப்படி இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அதாவது எவ்வளோ டைப்ஸில் யூஸ் பண்ணலாம், மினிமமாக இருக்கும்போது எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது மொபைல் ஃபஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், பெரிய ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டாக ஒரு வித்தை டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே எப்படி ஒரு கஸ்டம் வேல்யூ கொடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக நம்ம ஒரு புது கிளாஸை வந்து எக்ஸ்டெண்டில் போய் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை நம்ம பில்ட்இன் கிளாஸ் மாதிரி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பக்காவாக அந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்கள் டெய்ல்விண்ட் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியாட்டி மறுக்கா ஃபஸ்ட்லேருந்து ஒரு 2-3 வாட்டி பாருங்கள். வீடியோ ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீடவான இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ படிச்சிட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டெய்ல்விண்டில் மாஸ்டர் ஆகிடலாம். ஓகேவா. ஸோ டெய்ல்விண்டில் நம்ம ரெஸ்பான்சிவும் படித்ததுக்கு இந்த வீடியோ தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் நோட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துருங்க. ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்ஸ் என்னென்ன வித்தில் இருக்குது, நம்ம என்னென்ன வித்தில் பிரேக் பாயிண்ட் க்ரியேட் பண்ணோம்னா அது மொபைலுக்கு கரெக்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமான டெவலப்பராக வரலாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கையில் வந்து ஒரு சூப்பர்மேன் பவர் இருக்க மாதிரிங்க. ஓகேவா. ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள்.